அல்லாஹ்விடத்திலே அவனை நெருங்குவதற்கு ஒரு அமல் இருக்கின்றதென்றால் அந்த அமல்களில் மிகச் சிறந்தது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கோபத்தை பெறுவதற்கு, அவனுடைய தண்டனைகளை பெறுவதற்கு ஒரு அமல் இருக்கிறதென்றால் அந்த அமல்தான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. பெற்றோர்களிலும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதிகமாக? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, மனிதர்களில் நெருக்கமாக உறவை ஏற்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உம்ம, உம்முக், உன் தாய். அதற்கு பிறகு யார்? அல்லாஹுடைய தூதரே, உம்முக், உன் தாய். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரே யார்? உம்முக், உன் தாய். அதற்கு பிறகுதான் வ அபூக், உன் தந்தை. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களை பொறுத்தவரை தாய்க்கு பணிவிடை செய்வதில் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பாடம் பெற்ற அந்த தோழர்கள் அதிகமான பணிவிடைகளையும் மரியாதைகளையும் பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்க்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அபூ ஹுரைரா அவர்களை தங்களுடைய தாய் அழைத்தார்கள். யா அபூ ஹுரைரா, யா அபா ஹுரைரா. அபூ ஹுரைரா அவர்கள், லப்பைகி யா உம்மி, என் தாயை ஆஜராகிறேன் என்று தாயுடைய சப்தத்திற்கு அதிகமான சப்தமாக தன்னுடைய குரலை உயர்த்தி சொன்னார்கள், லப்பைகி யா உம்மி. அதற்கு பிறகு தாயிடத்திலே பேசியதற்கு பிறகு அபூ ஹுரைரா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது. என் தாயுடைய சப்தத்திற்கு முன்னால் என்னுடைய சப்தத்தை உயர்த்தி விட்டேனே. ரஃபஅது ஸௌதி அலா உம்மி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹ் அதற்காக என்னை மன்னிப்பானாக என்று கூறி சந்தைக்கு சென்று சுதந்திரமான 2 அடிமைகளை வாங்கி அந்த பாவத்திற்காக, தௌபாவிற்காக அந்த 2 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை தாய் தண்ணீர் கேட்டார்கள். இரவு நேரத்திலே தண்ணீரை எடுத்து விடுவதற்கு முன்னால் இப்னு மஸ்ஊதுடைய தாய் உறங்கி விடுகிறார்கள். தாய்க்கு அருகிலேயே தண்ணீரை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள் இப்னு மஸ்ஊத். தாய் விழித்து தண்ணீரை தேடினால் தாயால் அந்த தண்ணீரை எடுக்க முடியாது, அல்லது நாமும் உறங்கிவிட்டால் எப்படி அந்த தண்ணீருக்கு உதவி செய்வதென்று காலை விடியும் வரை தண்ணீரை வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தாயுடைய அருகிலேயே இருந்து அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு காலை நேரத்திலே எழுந்து சென்றார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களை பின்பற்றியவர்களுடைய வாழ்க்கையிலும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதென்பது அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக, அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாகத்தான் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்ந்தது. ஆனால் இன்றைய நிலைமையை பார்த்தால், ஒரு ஆண் திருமணத்திற்கு முன்னால் அவனுடைய தோற்றம் பெற்றோர்களிடத்திலே வேறு விதமாக இருக்கிறது, திருமணத்திற்கு பின்னால் வேறு விதமாக மாறி வருகிறது. மனைவியை கவனிப்பதில், குழந்தைகளை கவனிப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய முஸ்லிம்கள் அதே அளவு அல்லது அதைவிட அதிகமாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற பாடத்திலே மிகவும் தரம் கீழ் உள்ளவர்களாகத்தான் எம்முடைய சமூகத்திலே பலர் வாழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குற்றத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானார். இன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். நான் ஒரு பெண் பேசினேன், அந்த பெண்ணோ என்னை விட்டு வேறொருவரை பேசி திருமணம் செய்து விட்டால் கோபத்திலே அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன். ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா இருக்கிறதா? இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், உம்முக ஹய்யா, உம்முக ஹய்யா, உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா? உம்முக ஹய்யா. அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நெருங்குங்கள், அல்லாஹ் உங்களை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பார். அவர் சென்றதற்கு பிறகு அதா இப்னு யாசிர் யசார் இப்னு அப்பாஸுடைய மாணவர் அவர் கேட்டார்கள், லிம சஅல்துஹு அன் ஹயாத்தி உம்மி. இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் அவருடைய தாயுடைய உயிரோடு இருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்டீர்கள்? இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், இன்னி லா அலமு அமலன் அக்ரப இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல் தெரியவில்லை, தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. சுப்ஹானல்லாஹ்.
இன்னி லா அலமு அமலன் அக்ரப இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் பிர்ரில் வாலிதா. தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு ஒரு அமல். எத்துணை பேருடைய நாவுகள் தாயுடைய உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிறது. எத்துணை பேருடைய ஒழுக்கங்கள் பெற்றோர்களை நோவழித்திருக்கிறது. எத்துணை பேருடைய பண்புகள் பெற்றோர்களை மகனை வெறுக்கும்படியும் வாழ்நாளை விட்டு மூத்தை தேடக்கூடிய அளவிற்கு மாற்றியிருக்கிறது முஸ்லிம் சமூகத்தில். முதியோர்கள் இல்லங்கள் முஸ்லிம் சமூகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் தனக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் மூமின்களுக்கு கடமையாக்கியது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறது. யார் தன்னுடைய தந்தை தாயை பார்த்தேன், தந்தையை தாயை உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கிறேன், உங்களுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டது? யா இலாஹ் யா இலாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பார்.